இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போனால் சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வழக்கமாக ஒரு வருஷ கடைசியில் டாப் 10 மூவிஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல படங்களில் எப்படா 10 சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் தமிழ் சினிமா இந்த வருஷம் மாதம் மாதம் போட்டி போட்டு மொக்க படங்களை அள்ளி வீசியிருக்காங்க. கஷ்டப்பட்டு அதுலேருந்து முத்தான 10 படங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஈஸியா இருக்கு. நான் ஒரு செகண்டு மெய்யழகன் வசத்தில் கொண்டு நாட்டில் ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணும்னாலும் கஷ்டம் வரலாம். ஆனால் சுட்டு போட்டாலும் நடிக்கவே வராம ப்ரொடியூஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக நடிக்கிற ஹீரோயின் கூட நடிக்கிறது இருக்கே. ஸ்ரீகாந்துக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம். ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்துல சாக்லேட் பாயா ஒரு காலத்துல இருந்த ஹீரோட இப்போ துப்பி போட்டு பான் பராக் மாதிரி ஆக்கி விட்டுட்டீங்களே. கொடிய பண்ணின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க நாறு நரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் இந்தியாவே நடிச்சிருக்காரு. உறக்காத்த போல வராடா சொடுக்கு போட்டு அப்படிதான் சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க. இப்படி ஆயிட்ட உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. மர்க்கா சொல்லு. உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. பாவம். மர்க்கா சொல்லு. உன்னை போல் இங்கே ஈராஜஸ்வின் கூட எல்லாம் அடிச்சாரு, பூமிகா கூட எல்லாம் அடிச்சாரு. ஸ்ரீகாந்த் நடிச்சதையே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுக்கு மியூசிக் ராஜா சார் பண்ணியிருக்காரு. இது என்னுடைய பெருமை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா. அவ்வளவுதான். அப்படி இந்த அம்மா என்ன சொல்லி ராஜா சாரை கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னு தாண்டா தெரியல. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நான் 3 வருஷமா பாடிட்டு இருக்கேன் அவர் பாட்டு. அவர் ஒரு நாள் லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்த ஒரு நாள் வந்து எனக்கு வந்து மியூசிக்கே போட்டு கொடுக்குறாருன்னா அப்போ நீங்க திங்க் பண்ணுங்க. இதுன்னு அப்படி கன்வின்ஸ் ஆகி ராஜா சார் போட்ட பாட்டுக்கு ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் விளம்பரம் மாதிரி ஒரு விஷுவல்ஸ். ராஜா பாட்டு கேட்காம யூஸ் பண்றவன் எவனாச்சுக்கும் தைரியம் இருந்தா இனி இந்த பாட்டை யூஸ் பண்ணி பாருங்கடா. அட்லீஸ்ட் நம்ம லெஜெண்ட் சரவண அண்ணாச்சி கூட தெரியலனாலும் காசை கொட்டி பிரம்மாண்டம் பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு கல்யாண ஷாட் கூட எடுக்காம இத்து போன எங்கேயோ நடந்த ஒரு கல்யாண சிடியில இருந்து 2 ஃபுட்டேஜ் எடுத்து படத்துக்குள்ள சொருவி விட்டுருக்காங்க. அப்படியா? இப்ப நடந்தது பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு படத்துல நம்மள தூக்கி வாரி போடுற மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு இவங்க 2 பேரோட வயசு. என்னோட வயசு 29, உன்னோட வயசு 27. ஐயா உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லையா? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனுக்கு காப்பி தூளுக்கு பதிலா சீயக்காய் தூளை காப்பியில போட்டுட்டு கேட்டா எப்போ காஃபி சாப்பிட்டாலும் என் பொண்டாடி போட்ட சீக்காய் காஃபி தான் எல்லார்கிட்டயும் சொல்வேங்க. இனிப்பு மறந்துடும், கசப்பு மறக்கவே மறக்காது. பொண்டாட்டி நைட்டு காணும்னு தேடினா பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. ஏன்னு கேட்டா எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நான் நைட்ல பிறந்தேன், அதுவும் 2:30க்கு. ஸோ அதனால எனக்கு தூக்கம் வராது. எடுத்து அதுக்கு ராஜா சாரை கம்பல் பண்ணி மியூசிக் போட வச்சதும் இல்லாம இதை யாருக்கு தெரியுமா டெடிகேட் பண்ணிருக்காங்க? ஏன் இப்படி ஒரு முடியை வச்சிருக்காங்க? முதல்ல நார்மலா முடி வச்சாலே நல்லா இருக்கும் போல. இந்த மாதிரி கன்றாவியா ஆக்கி வச்சுதான் கொடூரமா இருக்கு. துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் முன்வாசம், தீபாவளின்னு இப்படியெல்லாம் படம் எடுத்த மனுஷன் அவரோட 25வது படத்தை எப்படி எடுத்திருக்கணும். ஆனா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. என்ன படம்?
எப்போ ஒரு டைரக்டருக்கு கண்டென்ட் முடியுதோ அப்போ அதான் அவர் part two. கரியர்லயே ஹிட்டான படத்துக்கு பார்ட் 2 எடுப்பாங்க. கண்டென்ட் இல்லனா கூட பரவாயில்லடா, அதுக்குன்னு மனுஷன் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு படம் பண்ணுவீங்க. புகழ்லாம் அடிச்சிருக்காரா அதுல? என்ன இது சீரியஸாவா இல்ல காமெடியா? மத்த படத்துல மொக்க காமெடி படங்களை கூட எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்தை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ஒரு தடவை பார்க்கவே நாக்கு தள்ளிடுது. இந்த காக்கி சட்டையோட பவர் தெரியாம என் மேல கைய வச்சுட்டு போயிட்டா சார். பவேரியா குரூப் கிவேரியா குரூப் எந்த மூல முடுக்கல ஒளிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி உங்க காலடியில போடுவேன் சார். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. தேசிங் ராஜா 1லயாவது காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். சூரி, சிங்கம்புலி, ரவி மரியான்னு எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இதுல புகழ போட்டு விட்டு சிரிப்பே வராத எரிச்சலூட்டும் காமெடிகளை பலத போட்டிருக்காங்க. இது ஜோக்கு. சிரிக்கணும். அதெல்லாம் குக்கு கோமாளி பார்த்தாச்சு. குக்கு கோமாளி அவர்களோட இல்ல அதுல அவருக்கு இதா எங்களுக்கே வந்து படத்துல ஒரு சில படம் விருப்பம். பண்றப்ப ஐயோ இங்க கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. இதுல பண்ண நாங்களே சிரிப்போம். நாங்க ரசிப்போம். குட் ஜோக். ஆனா சிரிக்கணும் தோணல. வழக்கமா நம்ம ஊர்ல எடுக்கிற சீக்வல் மாதிரி தான் இதுவும். தேசிங் ராஜா 1க்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இந்த பேரை வச்சு எப்படியாவது ஓட்டணும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கானுங்க. அதுக்கு ஏதாவது கட்டி மாதிரி எடுத்திருந்தா கூட பார்த்திருப்பாங்க. அந்த ஹீரோயினே போட்டிருக்காங்க. அவங்க பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க தெரியுங்களா? இவ்வளவு மட்டமான டைலாக்ஸ் விஜய் டிவில போற காமெடி எல்லாம் துள்ளும்லாம் இவர் தான் எடுத்தாரா இல்ல கதையை எங்காச்சும் கடன் வாங்கி எடுத்தாரான்னு டவுட்டே வருது. இல்ல நல்ல டைரக்டர் தான். இந்த படத்தை கேவலமா எடுத்திருக்காரு. இது வரைக்கும் சரித்திரத்துல வந்த காமெடி படங்கள் ஓடலனாலும் ஏதோ அங்கங்க சிரிப்பு வர மாதிரியாவது இருக்கும். இந்த கர்மத்தை ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் எந்த சீன்னாலும் கடுப்பு தாண்டா வருது. எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 7 தூண்ல முக்கியமான தூண் இவன். சீப்ல மாட்டின பேன மாதிரி இருக்கு. 8வது இடத்த 2 படம் பிடிச்சிருக்கு. அதுல முதல் படம் ஆமா என்ன கதை வச்சிருக்க? 2 படம் ஆவி பறக்க இட்லி கதையா? ஆமா சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணும் அதெல்லாம். ஆவண்டா. கடவுளே. ஆஹா ஓஹோன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பீரியட் படம் எடுக்கலாம். ஆனா படம் எடுக்கிற டெக்னிக்கே பீரியடா இருந்தா என்ன பண்றது? அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம தனுஷையா இட்லி கடையில பண்ணியிருக்காரு. அதே கான்செப்ட் அந்த விஐபி கான்செப்ட் முன்னாடி வந்திருந்தா கூட ஏத்துப்பாங்க. 80s 90s காலகட்டத்தில் வந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்டைல ஃப்ரெஷ்ஷா 2025ல தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா அதான். அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னா பின்னாடி திரும்பி பாருடா. நெடிலி கடை தார தப்பட்ட தட்டுங்கடி நம்மொரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு. ஸ்கிரீன் பிளே தான் பழசா இருக்குன்னு பார்த்தா கதையும் பழசு. அப்படியே விஐபி கதையை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்காப்ல. என் முன்னாடி உட்கார்ந்து காலாட்ட ஐயா இது விஐபி இல்லையா? என் பின்னாடி நின்னு கை கட்டி நிக்கிற மாப்பிள்ளையதான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடைச்சா எல்லாம் தப்பா தான் நடக்கும். டேய் யாரா நீ? விஐபி 2லாம் சேர்க்காதீங்க. அது இன்னும் கூட முன்னாடியாவது நீ ஒரு கம்பெனில இன்ஜினியர். இன்னைக்கு உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. தேவலாத பாட்டு. எதுவா இருந்தாலும் உள்ள வாங்க உட்காந்து பேசிக்கலாம். என்ன அது மேல கை வைக்கிறா? உட்காந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா? உட்காந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா? அதுலயும் தலைவன் கேரக்டரைசேஷனே தனி ரகம். மேடையில போடுற அந்த தன்னடக்க நடிப்பிலேயே ஒரு கேரக்டரைசேஷன். நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிறதோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னா ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மளா இருக்கணும்னு புரியும். கிண்டல்கள், உருவகேலிகள்,
துரோகங்கள், பொய்யான அவதூறுகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்ஸ். யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க அந்த 2 பேர்? அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. நான் கையால் அரைக்கிற மாவு மாதிரியோ சட்னி மாதிரியோ வரல. புள்ள ஊர்ல பிரான்சைஸ் ஓபன் பண்ணுவோன்னு கேட்டா, அப்படின்னா கடைக்கு என் பேர் வைக்காத. என் பேர் வச்சா நான் தான் சமைக்கணும். இல்லைன்னா நம்பி வரவங்களை ஏமாத்துற மாதிரி. இவன் கஷ்டப்பட்டு மேல வந்து முதலாளி பொண்ணை லவ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகலான்னு பார்த்தா ஊரை விட்டெல்லாம் வரமாட்டேன், கடை தான் முக்கியம்னு சொல்றான். புள்ள கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் கடையை சாத்திட்டு வரமாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு வாங்கப்பா. ஏறி வெளிநாடுலாம் வரணும்னா கஷ்டமையா. சரி நீ வரலன்னா பரவாயில்ல, அம்மாவையாச்சும் விடுவானான்னு பார்த்தா இவர் இல்லாம நான் மட்டும் எப்படி வர்றதுன்னு அந்த அம்மா கேட்கற அளவுக்கு மண்டையை கிளம்பி வச்சிருக்கான். அம்மா அப்பாட்ட பேசி பாத்தியாம்மா? உனக்கு அப்பா பத்தி தெரியுமில்ல, அதெல்லாம் பேச முடியாது. இவ்வளவு வருஷமா இட்லி கடை இருக்கிற இடத்துக்கு பட்டாவும் எடுத்து வைக்கல, வருமானமும் சேர்த்து வைக்கல, புள்ளைய வெளியில பொழைக்கவும் விடல. என்ன மாதிரியான ஒரு சாடிஸ்ட் அப்பன்? எம்டன் மகன்ல வர்ற அப்பனை விட ஒரு கொடூரமான காலேஜ் படிக்க வைப்பாரு அவரு. என்னதான் அடி போட்டாங்க. வேலையும் எதிர்காலமும் அங்கதான் அமையும் நம்புறேன். எல்லாருமே ஊரை விட்டு போயிட்டா இங்க யார்தான் இருக்கிறது? மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நீங்க எப்போ சத்யராஜ் ஃபாரின்ல வாழ்ற ஒரு பணக்கார கேரக்டருக்கு செலக்ட் பண்ணீங்களோ அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கடா. What will I do without you, Morgan? 8வது இடத்தை பிடிச்சிருக்க இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணது. அட அவன் இங்க நான் தானே. ஓ இந்த படம். இப்படி ஒரு சீன்ல பயங்கரமா இருக்கு. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது தான் கஷ்டமே. இப்படிப்பட்ட நடிப்பு அரக்கர்கள் மத்தியில தமிழ் சினிமாவோட எதிர்காலத்துல வரும். எப்படி நம்ம தலைவன் தனுஷ் மண்டையில இப்படியெல்லாம் ஒரு சீன் எழுத தோணுதுன்னு தான் தெரியல. என்னமோ ட்ரை பண்றாரு, ஆனா அவர் ட்ரை பண்றது நமக்கு கடைசி வரைக்கும் புரியாமையே போயிரும் போல. தனுஷ் ஸ்டேஜ்ல கோணைய வாயை வச்சுட்டு பேசினது ஃபுல்லாவே படத்துல வசனமா எழுதுனதும் இல்லாம நடிக்கிறவங்களையும் கோணவாய் ஆக்கி விட்டு நடிக்க வச்சிருக்கேன். வெளியே 10 கார் நிக்குது. அட் அ டைம் ஒரு கார்ல தானே போக முடியும். அண்ட் நிறைய பிரியாணி இருந்தாலும் வயிறு நிறைய வரைக்கும் தான் சார் சாப்பிட முடியும். என்ன இந்த வீட்டில் ஒரு 10 பெட்ரூம் இருக்குமா? ஒரு பெட்ல தானே தூங்க முடியும். மொத்தத்துல நிலவுக்கு கோபம். அப்படி அவனுக்கு நம்ம மேல சொல்லி கொடுத்திருப்பாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ்ல இல்ல எந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற குடும்பத்திலயும் நடக்கவே முடியாத, நடக்கவே கூடாத விஷயங்கள் எல்லாம் மொத்தமா சேர்த்து மாமன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. குழந்தைங்க குறும்பு செஞ்சா அதை நம்ம ரசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி சைக்கோத்தனமான குழந்தைய நம்ம பார்க்கவே முடியாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காம வளர்த்தா இப்படிதான். இப்போ இப்படி இருக்கிறவன் ஃபியூச்சர்ல கிரிமினலா வளர்ந்துருவான் போலன்னு தோன்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க. மாமா கூட தானே தூங்குவான். அதான் கொஞ்சம் மேபி அப்ப சொல்லி இருக்கணும், இந்த மாதிரி பையனை வளர்க்க கூடாதுன்னு சொல்லி காட்டி. சரி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு, நான் தூக்கிட்டு போறேன். சரி நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு பிடிச்சிருவேன். நிஜ வாழ்க்கையில இருக்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தலான்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் டிராமா கலந்து சொல்றது வழக்கம் தான். அதுக்கு நீ இந்த அளவுக்கு கேனத்தனமா எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்ல. சல்லித்தனமான சீன்ஸா எடுத்து வச்சிருப்பாங்க. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? குழந்தை அழுது அடம் பிடிக்கிறாண்டே, அவனை விட்டு கனிமன் போய் கேப்பியா இருக்க முடியுமா? எனக்கு குழந்தை தாண்டி முக்கியம், கனிமன் முக்கியம் இல்ல. புள்ளேன்னு பெத்தா
இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம பண்ற மாதிரியான ஒரு அற்புத குழந்தை கேரக்டர். இந்த மாதிரி படம்லாம் எப்படி ஓடுதுன்னு தான் புரியல. நமக்கு தான் கிரிஞ்சா தெரியுதா இல்ல படமே வராம காஞ்சு போயிருக்கிறதால இந்த படத்தையெல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குறாங்களான்னு தெரியல. நானும் நல்ல படம் இது நம்ம பார்க்கணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஏண்டா இந்த விடமாடா சொன்னீங்க அப்படின்னு. வர்ஸ்ட் 10க்கு பதிலா டாக்ஸிக் 10 மூவிஸ்னு வச்சா அந்த லிஸ்ட்ல இந்த மாமன் தான் நம்பர் 1 பிடிக்கும். என்னடா மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலியை போட்டிருக்கீங்க? ஏங்க கை குழந்தை அடிக்கிறீங்க? இது கை குழந்தையா கால் குழந்தை? விட்டா இந்த 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துருவான் போட்டுருக்கு. கை கூட ஆக்கல. பிக் பாஸ்ல 1 மணி நேரம் எபிசோட்ல கத்துனதுக்கே நம்ம சேதனனுக்கு இவ்வளவு கோபம் வருது. இந்த 2025ல நீங்க கொடுத்த காவியம் தலைவன் தலைவியில 2.5 மணி நேரம் கத்தி வச்சிருக்கீங்க. எங்க காது இதுவும் நல்லாதையா? இதெல்லாம் பார்க்கலான் இருந்தானே. கத்துறாங்க, கத்திட்டே இருக்காங்க. இவங்கள இப்படிலாம் சொன்னா புரியாது. சொல்லிடுவோமா? நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. நல்ல படம் எல்லாம் ஓட மாட்டேங்குது. மாமன் தலைவன் தலைவின்னு டாக்ஸிக் படம் 100 கோடி. அப்படியா? இப்படிதான் போயிட்டு இருக்கு போல எல்லார் லைஃப். ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சிவாய நமகா. நமோ நாராயண. ஒரு காலத்துல எப்பேற்பட்ட நடிகைன்னு பேர் வாங்கின நித்யா மேனன் இப்போ கதையை கேட்டுதான் நடிச்சிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்லி பரோட்டா ஓகே சொல்லிடுவாங்க போல. புரோட்டா போடுறேன். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. வழக்கமா குடும்பம்னா அதுல ஒரு சைக்கோ இருக்கும். ஆனா தலைவன் தலைவியில வர குடும்பத்துல புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, மாமனார், மாமியார், வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், மொத்த குடும்பமும் சைக்கோ குடும்பம். மரியாதையா ஆறு நீயா நீயாவா? ஏடா இது குடும்பமா விலக மாட்டாதே. மொத்தத்துல தலைவன் தலைவி கிரிஞ்சு குடோன். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் விட்டு படத்தை ஆல்ரெடி ஒரு வீடியோல ஃபுல்லா அடிமட்ட ரேஞ்சுக்கு அலசி இருக்கோம். இருந்தாலும் இதை எவ்வளவு ரோஸ்ட் பண்ணாலும் பத்தாது. படத்துல ஒரு வனிதா இருந்தாலே நாடு தாங்காது. படம் ஃபுல்லா ஏகப்பட்ட வனிதா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அவனை போய் புடுறா. அண்ணே அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் புடி. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ. யூஸ் பண்ணிருக்காங்க பேர் ஆளவா. 1000ன்னு ஆரம்பிச்சேன். 2000 4000. ஐயா பைத்தியங்க. சுத்தமா மார்க்கெட் போன கிளாமர் பீஸ்கள்ல இருந்து இப்போ பொதுவெளியில காமெடி பண்ணிட்டு இருக்கிற பழைய பீஸ் எல்லாம் வச்சு நம்மள ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சகிலாவும் பொண்ணும் 2 பேரும் ஒண்ணுயா? நீ சொல்ற இடத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டுறேன். நீ பிக்கப் பண்ணிக்கோ. நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே. மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு பழைய படங்கள்ல வர மாதிரி கும்தாஜ வர வச்சு பிற்போக்குத்தனமா இந்த காலத்துல காட்டிட்டு வீட்டுல பெரியவரா இருக்கிற அனுமோகன் அதை தப்பா பாக்குற மாதிரி எல்லாம் ஜோவிகாவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? நல்ல குனிஞ்சு தொட. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். கிளைமேக்ஸ்ல அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய அம்மா மேல வச்ச உடனே 2 பேருக்கும் உயிர் வந்ததெல்லாம் ஸ்கிரீன் பிளேல ஒரு மாயாஜாலம் தான் போங்க. எப்படி சிவா கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் இப்ப பேசுறது நேரம் இல்ல சார். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். காந்தாராவா கொண்டு வராங்க. எவன்டா இந்த காரியத்தை செஞ்ச? செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலைங்கய்யா.
தமிழ் சினிமால பெருசா எதிர்பார்க்கப்பட்டு மொக்க வாங்குற படங்கள் காலம் காலமா அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எதிர்பார்த்த எல்லா படமும் நம்மள வச்சு செஞ்சதுன்னா அது இந்த வருஷம் தான். ஒரு தடவை காமிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை கூலியா? காமிச்சுனே இருக்கிறானுங்க. நம்ம சாணிலாம் வேஸ்ட் ஆகுதுல. அதுல மிக முக்கியமான படம் இந்த ரெட்ரோ. ரெட்ரோ ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஏதோ தேவலாம எங்கேயோ போயிடுச்சு. இந்த பேர் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஜிகர்தண்டா 2ஓட ரிலீஸ் கிளைமேக்ஸ் ஆகி கொண்டு ஒரு வந்து வருஷமே ஆக வச்சிருக்காங்க. போகுது. இன்னுமே இதுக்கு எதுக்குடா ரெட்ரோ பேர் வச்சீங்கங்கிறது தான் சிதம்பர ரகசியமா இருக்கு. சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா சொல்லுப்பா. அப்போ பேருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஊர் ஒத்துக்காது. ரெட்ரோன்னு வச்சதுக்கு பதிலா ஜிகர்தண்டா 3 அதுதான். வச்சிருக்காங்க. தான் ஒரே கிளைமேக்ஸ் ஆச்சு. அதே கிளைமேக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சுச்சு நம்மளுக்கு. தேவலாம அப்படி ஒரு கிளைமேக்ஸ் ஏன் வச்சாங்கன்னு தெரியும். ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ. ஈக்குவலா பேசிட்டா இப்படி ரவுடியா நீ? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாமாட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்ளைங்க ஏத்த விடும்ல. கார்த்திக் சுப்ராஜ் மேலயும் சூர்யா மேலயும் வச்சிருந்த ஹைப்புக்கு இந்த கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு ஜானி ரேஞ்சுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஆனா படம் அமிதாப் மாமா லெவலுக்கு தான் இருந்துச்சு. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க் யூ. படத்துக்காக போட்ட எல்லா பாட்டும் ஹிட். ஆனா சூர்யாவை தவிர சோஷியல் மீடியால யாருக்கு வச்சு எடிட் பண்ணாலும் அப்படி ஒரு சிங்க். சூர்யாவுக்கு மட்டும் சிங்கே ஆகாத அளவுக்கு ஒரு கற்பனை ஃபிலிம் கார்த்திக் சுப்புராஜ். இல்ல அந்த படத்துக்கு சம்பந்தமே நான் பார்த்து வச்சிட்டேன். நந்தா அயன் வாரணமாயிரம்னு ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷனை எதற்கும் துணிந்தவன் கங்குவா ரெட்ரோன்னு ஆக்கி விட்டுருக்காங்க. ஆமா இதுதான் என்ன போகுது. ஆனா ஒண்ணு, ரெட்ரோ எல்லாம் பார்க்கும்போது கங்குவாவே மேல் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்கள்ல யோசிக்க வச்சிருச்சு. இல்ல இல்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்து செத்துட்டேன். நீலவா டேய் கபிலா வா. ஏய் வாடா. இல்ல வழக்கமா நமக்கு பிடிச்ச ஹீரோஸ்க்கு மாசா பாட்டு போட்டு அவங்க பர்த்டேக்கு எடிட் பண்ணி யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ் வச்சுப்போம். ஆனா அதையே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அஜித் மாதிரி பண்ணி தியேட்டர்ல விட்டு ஆதிக் ரவிச்சந்திரனையே சேரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தமிழ் படத்துல இது வரைக்கும் வந்ததே இல்ல. அந்த ஓட ஓட அடிப்பாங்கல. மொக்கப்படுற அளவுக்குலாம் இல்ல. இதெல்லாம் எடிட் பண்ணி உங்க வீட்ல போட்டு பாத்துக்கணும். தியேட்டர்ல போட்டு எங்க தியேட்டர்ல பார்க்க போய் வேண்டிய படம் அவ்வளவுதான். கம்முனு படத்தை பாரியா. ஆனா அது ஓடிடில டிவில பார்க்க முடியாது. ஏண்டா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு கதையில அஜித் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி எடுத்து படம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி பார்க்கவும் வச்சிட்டீங்களடா. நம்ம மோசம் பண்ணிட்டாங்க வேறேவா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போடா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. படத்துல உருப்படியா இருந்த ஒன்னே ஒண்ணு அந்த இளையராஜா பாட்டு வந்த இடம் தான். இப்போ அதையும் அவர் கேஸ் போட்டு தூக்கி ஒண்ணு எல்லாம் பண்ணி விட்டுட்டாரு. தெரியலையே என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு அடி விலகித்தான் நடந்து போவாங்க. ஆனா இதையே படத்துல வச்சு அவன் ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாவே காமிச்சிருக்காங்க. அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரர் பைத்தியம். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு கண்டென்ட்ல கதை பண்ணியிருந்தா ஃபேன்ஸும் திருப்தியா இருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும். நீ உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அஜித்தை வச்சு ரீல்ஸ் எடுத்து இப்படி ப்ரொடியூசர் படுக்க போட்டியே. குட் பேட் எக்லை பொறுத்தவரை ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பேசிக்கிறாங்க. விடாமுயற்சி பத்தி நல்லாவே தெரியும், கண்டிப்பா லாஸ் தான் அது. அப்படியா தெரியல எனக்கு. எனக்கு பிடிச்சிருப்பா. ஒரு காலத்துல எல்லாம் ஹீரோ இன்ட்ரோனா ஆடுங்கடா என்ன சுத்தி தெற்கு சீமையில என்ன பத்தி கேளுன்னு ஃபயர் விடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்ப பார்த்தாலும் அரங்க அதிரட்டுமே, திரையரங்கம் சதறட்டும், திரை தீப்பிடிக்கும்னு இதேதான். போதும் டாடி. ஆமா ஆமா. சினிமானா என்னங்க? நம்மளை பாதிச்ச ஏதோ ஒரு விஷயத்த கதையா சொல்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை ஒரு படமா எடுக்கிறது ஒரு கலை. இப்படி கதையே இல்லாம சும்மா ஒரு பிஜிஎம் போட்டு என்ட்ரி சீன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அழிவுதான், ஆடியன்ஸோட ரசனையும் மழுங்கடிக்கிறது.
எப்படி இந்த மாதிரி கரெக்டா ரெண்டாவது படம் ஏதோ நல்ல கதையா தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? இந்த படத்தோட கதை இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்னு படம் கூலியா? ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அதேதான். எல்லாரும் சொன்ன எல்லா சாரி. கதையும் லோகேஷ் 3 வருஷமா உட்கார்ந்து எழுதின இந்த கூலியை விட நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான என்னையா நான் பிறந்ததிலிருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. தமிழ் சினிமாவோட கடைசி நம்பிக்கையா இந்த வருஷம் கூலி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் போச்சுன்னா இழுத்து மூடிட்டு ஒரு பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான்னு இருந்த மாதிரியே கூலிக்கு ஒரு பெரிய சங்கு ஊதிட்டாங்க. 1 கூலி equal to 100 பாஷா. இந்த ஏரியா தாங்க இருக்கா அவன் இது நாகார்ஜுனாவா? இப்படி ஒரு படம் இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு காரணமே உங்கள் வாய் தான் ஐயா. கொஞ்சம் அதை அடக்கி இருந்தாலே படம் தப்பிச்சிருக்கும். நான் ஏன் வில்லனா பண்ணும் 40 வருஷமா ஹீரோவா பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வில்லனா பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் மீறி அடிச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான். பேச வேண்டியது ஆமா ஆமா பேசி இவங்க வியோக்கு ஏத்துன மாதிரி ஹைப் ஏத்திடலாம்னு நினைச்சாங்க. அதுதான் அடி வாங்க. நல்லாதான் இருந்துச்சு படம். அப்படின்னு சொன்னீங்கல்ல சாரு. எதுவுமே சொல்லாம இருந்தாலே படம் ஓடி இருக்கும். துப்பாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பணி? துப்பாகர் தெரியாதா? ஐயோ துப்பாகர்னா அவன் பெருமையா கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்துல. பட் I've contributed so much to the industry. வழக்கமா படம் பார்த்துட்டு வந்தா எல்லாரும் ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா முறையா ஊர்ல எல்லாருமே சத்யராஜ் எப்படா சயின்டிஸ்ட் ஆனாரு, ஸ்ருதிகாசன் ஏன் ரஜினியை பார்த்ததும் டென்ஷன் ஆகுது, ஏன்டா ரஜினி பொண்ணு சத்யராஜ் வளர்த்துட்டு இருக்கான், மேன்ஷன்ல இருந்து 18 பேர்ல ஸ்ருதியை காப்பாத்து நீ இந்த கோமாளி கூட்டத்தை தான் அனுப்புவியா, எதுக்கு உபேந்திரா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, எதுக்கு அமீர் கானப்பா ரஜினியை பார்த்து பயப்படுறான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேள்வியா கேட்டு அலைய விட்டதுதான் மிச்சம். நான் லூசுதாங்க. நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி கூகுள் மேப்ஸ்ல தேடினாலே ஒரு செகண்ட்ல கிடைக்கிற தேவா மேன்ஷனை 30 வருஷமா உலகம் ஃபுல்லா தேடுற ஒரு கொடூரமான கேரக்டர் அமீர் கானுக்கு. जब मैंने बाबा की कुर्सी संभाली तब मैंने आपको बहुत ढूंढा, आपको और आपकी टीम को, देश में दुनिया भर में कहीं कोई नहीं मिला. பேரே வச்சிருக்காரு தேவா மேன்ஷன். பேரே கண்டுபிடிச்சாரு. அமீர் கானோட கெரியர்ல ஓடின படம் ஓடாத படம்னு எத்தனையோ இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு மொக்கையான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்ல. ஆமா தேவலாம புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. அமெரிக்கானே கூப்பிட்டுருக்கே வேண்டாம். கம்மி ரேட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஓகே சார். இங்க பாருங்க எல்எஸ் வெறும் 10 ரூபாய் தாங்க. ஓ பனியன் 10 ரூபாய். சரி இங்க பாருங்க இதே மாதிரி கட்டு கட்டா இருக்கு சார். சரி டேய் போலாமா? டேய் போய் Dress போட்டு வாடா. Dress போட்டு வாடா. நான் Dress போட்டுருக்கேன்ல. மால் லுக் இதுக்கு பேரு. இது மால் லுக்கா? ஆமா. அடா மூதேவி முண்டாமணியனையும் பாக்ஸரையும் போட்டு வந்திருக்கேடா. டேய் இதுக்கு பேரே வேறடாப்பா. இது இன்னர் வேறடா. ஒண்ணு இல்லாத ஒன்றரை கதையை வெறித்தனமா ப்ரோமோட் பண்ணி டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாதுன்னு கேரண்டி கொடுத்துட்டு டெஃபினட்டா கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயின்ட் டைப் வரதுக்கு வாய்ப்பு. புரிஞ்சதா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும். என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதுல ஐ மீன் பிளாக்ல எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதும் அளவுக்கு சாட்டிஸ்ஃபை தான். கேட்டுக்க. டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. இல்லனா நான் ஓடிடுவேன். ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்காக எல்லாம் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வேற ரகம். I can never write a story for their expectations. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியே திரி போடுறானே. போடுறேன் இது கேளுங்களா. எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். நீங்க எதிர்பார்த்தது மாதிரியே நல்லா இருந்த உலக நாயகனை விண்வெளி நாயகனாக்கி நாரடிச்ச தக் லைஃப் தான் இந்த வருஷத்தோட நம்பர் 1 வர்ஸ்ட் படத்தோட இடத்தை பிடிச்சிருக்கு. சூப்பர். ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? மணிரத்னம் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் நாயகனுக்கு அப்புறமா எப்படா ஒண்ணு சேருவாங்கன்னு வாயை பிளந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் வேண்டாமே வேண்டாம்னு நினைச்சோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்டா? எஸ்டிஆர் இருக்காரு, கமல் இருக்காங்க, மணிரத்னம் அது இது
இப்படி இருக்கணும். ஒரே ஒரு த்ரிஷா கேரக்டர் மொத்தமா close. கூலி கூட படம் நல்லா இல்லைனாலும் ரஜினிகாந்தோட லுக் எல்லாம் கலாய்க்காத அளவுக்கு இருக்கும். இங்க கதையும் ஒண்ணும் இல்ல, உலகநாயகன் காஸ்டியூம் எல்லாம் மரண குபீர். வெயில் தூசு பிரச்சனை இருந்தும் என் முடி அழகா இருக்குன்னா அதுக்கு நான் கார்த்திகா கற்றாழை ஷாம்புன்னு முடிவெடுத்தேன். என் வாழ்க்கை ஓ பேசாத. கார்த்திகா போன வருஷம் சங்கர் அவரால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்டாரு. மிச்சம் மீதி இருந்த மானத்தை இந்த வருஷம் மணி தாத்தா வாங்கி விட்டாரு. சங்கரும் மணியும் சேர்ந்து கமலை முடிச்சு விட்டாங்களா இல்ல கமல் தான் இவங்க 2 பேரையும் முடிச்சு விட்டாங்களாங்கிறது தான் தெரியல. ஆமா சங்கரும் கமல் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, அதனால அப்படி இந்தியாலேயே என்ன புண்ணியம் தான் செஞ்சாங்களோ கர்நாடகால மட்டும் தக் லைஃப் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு, தப்பிச்சிட்டாங்களா. படம் ரிலீஸ் ஆகி அதை போய் FDFS பார்த்துட்டு செருப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த ஒரே நிம்மதி, நல்ல வேலைடா இந்த முத்தமலை பாட்டு படத்துல எங்கேயுமே வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். அது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சோ அதையும் ரிலீஸ் பண்ணி செதைச்சு விட்டாச்சு. ஆமா அதுக்கப்புறம் பண்ணாங்க. சும்மா நொய்யின்ட்டு படத்துல கமல், சிம்பு, த்ரிஷான்னு எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அசோக் செல்வன் வேற. மாணிக்கம் எங்க? உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் பண்ண ஓடா. வாழ்க்கையில இனிமேல் FDFS போகவே கூடாதுன்னு முடிவெடுக்க வச்ச படம் இந்த தக் லைஃப். அதாவது கேங்ஸ்டர் படமா மொத்தத்துல தக் லைஃப் எல்லாம் முழுக்க தடபடலா விருந்து வைப்பாங்க, கொஞ்சம் பிய தடவி விட்டுருவான். கொஞ்சம் இல்ல மொத்தமா தடவிட்டாங்க. இப்படி நம்ம இத்தனை வருஷமா வியந்து பார்த்த 2 லெஜண்ட்ஸும் இந்த லட்சணத்துல படம் பண்ணி வச்சிருக்காங்க. இதையே தாங்க முடியல. இப்ப வரப்போற 2026ல இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற படம் பண்ண போறாங்க. இவங்க இப்ப இருக்கிற நல்லா இருக்கலாம் மேபி, ஆண்டவா ஆனா எடுக்கிற பொறுத்து. அதாச்சி நம்ம படத்தோட கதை என்னன்னா, ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா நச்சுக்கட்டி தெரியுமா? ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாவ. இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா குட் பேட் அக்லி எனக்கு பிடிச்சிருச்சு. அது வந்து எல்லாரும் அந்த மாதிரி ஒரு அஜித்தாவை திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மேபி அது கதை இல்லை என சொல்ற மாதிரி என்ன பண்ணா இதையே ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்னுக்காக சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அது ஒரு தியேட்டர்ல பார்க்க, இப்போ கோட்டும் அதே மாதிரிதான். கோட்டும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரிதான் குட் பேட் அக்லி. கிட்டத்தட்ட கோட்டுக்கு அப்புறம் குட் பேட் அதே மாதிரி நம்ம எடுப்போம்னு அப்படியே அதுல கொஞ்சம் வச்சாங்க, இதுல மொத்தமா வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் தவிர அது ஃபேன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கிட்டாங்க. ஒரு படம் தானே, எல்லா படமும் ஒரே மாதிரி எடுத்தாங்க. ஆனா அது இந்த ஒர்ஸ்ட் மூவில சேர்க்கிற அளவுக்கு தக் லைஃப் அந்த அளவுக்குலாம் இல்ல. கூலி நல்லாதான் இருந்துச்சு. மேபி இவங்க ஹைட் பண்ணி நாங்க கூலி ஓகேவா தான் இருந்துச்சு. ரொம்ப சொல்ற அளவுக்கு மேபி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் தொடரல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நானே கேள்விப்பட்டேன், இந்த அது பேர்னா இந்த சேர் வந்து டைம் மிஷினு, இந்த டைம் போயிடுவாரு அந்த டைம் போயிடுவாரு, இவரை கூட்டு வர்றாரு அவரை எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் எரிக்கதான் போறாங்க. அந்த மாதிரிதான் அதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்துமே. ஆனா நான் இதுல சில மூவிலாம் பார்க்கல, அதெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த படம், அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்